நீ தானம்மா அவனை வீட்டு விட்டு போக சொன்ன. நீயே கூப்பிடாம எப்படிமா வருவான்? அதெல்லாம் வருவான். அதான் எப்படின்னு நான் கேக்குறேன். இப்போ நீ தானே சொன்ன எல்லாரை விட எனக்கு தான் அவனை பத்தி தெரியும்னு. அதனாலதான் சொல்றேன், அவன் வருவான். ஆனா நான் ஒண்ணு சொல்றேன், சத்தியமா நீ என்ன பண்றேன்னு எனக்கு புரியல. என்னமோ பண்ணுங்க. ஏக்கா, எந்த நம்பிக்கையிலக்கா எழில் தம்பி வரும்னு சொல்லிக்கிட்டு இருக்க? அவன் இந்த வீட்ல இருக்கிறவங்க மேல வச்சிருக்கிற பாசத்தை வச்சு சொல்றேன். அந்த நம்பிக்கையில தான் அவன் வருவான்னு சொல்றேன். நேத்து தான் முடிவு பண்ணோம், இல்லைன்னா சொல்லாம இருப்போமா? கோவப்படாத சுந்தரி, கொஞ்ச நாள் ஆகட்டும். ஆறாமற நாங்க எல்லாரும் ஊருக்கு வரோம். அங்கேயே வச்சு இன்னொரு நாள் சிறப்பா பிறந்தநாளை கொண்டாடிடலாம். சரியா? சரிம்மா, இரு உன் சித்தப்பா கிட்ட கொடுக்குறேன். ஏங்க பேசுங்க. அவரு வேறொரு போன்ல பேசிட்டு இருக்காரு. கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா உனக்கு ஃபோன் பண்ண சொல்றேன். சரிம்மா, ஃபோன் வச்சிடுறேன். ஏங்க பேச மாட்டேன்னு சொன்னீங்க? யார்கிட்டயும் பேசணும்னு தோணல. உங்க பேரங்கிட்ட மட்டும்தான் பேசுவீங்களோ? ஒரு ஃபோன் பண்ண நான் பத்தியா அவன் துறை என் மேல கோவத்துல இருக்காரு. அவன் வீட்டு விட்டு போனதுல இருந்து நான் உனக்கு போனே பண்ணல, அந்த கோவத்துல இருக்கான். அதனாலதான் பேச மாட்டேங்கிறான். எதுக்குங்க இந்த விஷயத்த போட்டு இவ்வளவு யோசிக்கிறீங்க? எனக்கு புரியவே இல்லை. உங்க பேரன் கதையை விடுங்க. என் புடவை எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. என் புடவை எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? நல்லா இருக்கு, பிரமாதமா இருக்கு. போ. நான் போகாமலேயே எப்படித்தான் எனக்கு பிடிச்ச கலரை எடுத்துட்டு வந்தாங்களோ தெரியல. உங்களுக்கும் இந்த வேட்டி சட்டை ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த வேட்டி சட்டை நான் டெய்லி கட்டுறது தானே. பட்டு வேட்டியில நீங்க கட்டினது இல்லல்ல. இந்த ட்ரெஸ்ல நீங்க அப்படியே புது மாப்பிள்ள மாதிரி இருக்கீங்க. அப்படியா?